ஏற்கனவே சீரியல் வந்து செம்ம போரிங்கா தான் போயிட்டுருக்கு. இது பத்தாது அப்படின்னு சொல்லி கிறிஷ வச்சே 2 வீக்ஸா வந்து ஓட்டிட்டுருக்காங்க. இப்ப இது பத்தாது. அதாவது ஆல்ரெடி சீரியல் டைம்ல வந்து 2 ஆட் போடுறாங்க. அத தாண்டி ஒரு வாட்டி வந்து ஒரு சீன இன்னொரு லொகேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது, ரோட காட்டும்போது ரோட்ல வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு பேனர் இருக்க மாதிரி அதுல ஒரு ஆட் போடுறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் இன்னைக்கு வந்து சீரியலுக்குள்ளேயே ஒரு ஆட்ட போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது எங்க பார்த்தாலும் இப்போ ஒரு அட்வர்டைஸ்மென்ட்டாவே மாறிட்டு வருது. அதன்படி சீரியலுக்குள்ளேயும் ஆட் போட்டுட்டாங்க. அத நீங்க இன்னைக்கு பார்த்து நொந்து போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நொந்து போயிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல உங்க ஆதங்கங்கள வந்து தெரிவிச்சுக்கங்க. இப்ப நாளைக்கு எபிசோட்ல என்னலாம் நடக்க போகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதுபடி கிருஷ கடத்துற தினேஷ் வந்து மறுபடி ரோஹிணிக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப ரோஹிணி வந்து வீட்ல கீழ இருந்து பேசினா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடிக்கு போறாங்க. பின்னாடியே வந்து மீனாவும் போறாங்க. அப்ப மீனா வந்து கேக்குறாங்க, யாரு ஃபோன் பண்ணி பேசுறா அப்படின்னு கேட்டவுடனே, இல்ல கிருஷ கடத்துனவன் தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத வீட்ல எல்லாருக்கும் சொல்லியிருக்கலாமே, இங்கேயும் பயந்து மேல வந்து பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து கேக்குறாங்க. அதுக்கு வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, இல்ல என்ன பத்தின ஒரு சில உண்மை தெரிஞ்ச ஒருத்தன் தான் கடத்தி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாரு, உன்னால உன் புள்ளைய கடத்திருக்காங்க. உன்னால யாருக்குமே நிம்மதி இல்ல. எனக்கு தான் நிம்மதி இல்லன்னு பார்த்தா உன் புள்ளைக்கு நிம்மதி இல்ல. ஏன் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி மீனா வந்து திட்டுறாங்க. அதுக்கு வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, இல்ல தெரியாம ஒரு கல்யாணத்த பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க மீனா. அதுக்கு வந்து ரோஹிணி சொல்றாங்க, இல்ல எனக்கும் தெரியல என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபோன் வருது. ஃபோன் வந்தோனே யார் அப்படின்னு மீனா வந்து கேக்குறாங்க. இல்ல அவன் தான் எடுக்கான், மறுபடியும் எடுத்துட்டு இருக்கான். என்கிட்ட பணமே இல்ல, 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்கறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து மீனா வந்து சொல்றாங்க, சரி எடுத்து பேசு, என்ன கிருஷிக்கு எதுவும் ஆயிர போகுது, எடுத்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து ரோஹிணி வந்து போனை ஆன்சர் பண்ணிட்டு பேசுறாங்க. அப்ப அந்த கிட்னாப்ப தினேஷ் வந்து சொல்றான், எங்க பணம் ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப வந்து ரோஹிணி சொல்றாங்க, என்கிட்ட எது அவ்வளவு பணம் இன்னும் ரெடி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து தினேஷ் வந்து சொல்றான், ஏன் வீட்டுல நிம்மதியா இருக்கணும்னு ஆசையே கிடையாது அவனுக்கு, வீட்டுக்கு வரட்டா அவன் பையனோட வந்து எல்லா உண்மையும் சொல்லட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப வந்து ரோஹிணி உடனே அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, இதை வந்து மனோஜ் கிட்ட கேட்டா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே சொல்றாங்க, நான் இன்னொரு நம்பர் தரேன், அங்க போன் பண்ணி இப்படி சொல்லு, 2 லட்சத்தை கேளு தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப யார் நம்பர் அப்படின்னு கேட்டோன்னே என் புருஷன் நம்பர் தான் அப்படின்னு சொல்லி மனோஜோட நம்பரை வந்து கொடுக்குறாங்க. அப்ப மீனா வந்து கேக்குறாங்க, மனோஜ் கிட்ட கேட்டா மனோஜ் கொடுத்துருவாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல அவனுக்கு வந்து இப்ப பாசம் இல்ல அப்படின்னாலும் அவனுக்கு வந்து கல்யாணி மேல ஒரு பயம் இருக்கு, அதனால கண்டிப்பா கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மீனாவை கூட்டிட்டு கீழே வராங்க ரோஹிணி. கீழே வந்துட்டு மனோஜுக்கு கால் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து மனோஜுக்கு வந்து போன் வருது. அப்ப மனோஜ் வந்து போன் ஆன்சர் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப தினேஷ் வந்து சொல்றான், உங்க வீட்டுல இருந்த பையன் கிருஷ்ண வந்து நாங்க கடத்தி வச்சிருக்கோம், எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அவனை கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து என்ன கிருஷ்ண கடத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து ஷாக் ஆறாரு. அப்படியே வந்து முத்துவும் ஓடி வராரு, என்ன கடத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அண்ணாமலையும் ஷாக்கிங்கா வந்து கேட்கிறாரு. ஆனா மீனாக்கு இது ஆல்ரெடி தெரியும், அதனால மீனா வந்து ஷாக்கிங்கா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரோஹிணி, ஐயோ கிருஷ்ண கடத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா நடிக்கிறாங்க ரோஹிணி. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜயா மட்டும் அதுல இருந்துகிட்டு, கடத்திட்டாங்களா நேரா போங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னோட, இல்லாட்டி இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ரோஹிணி மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து அதை வந்து தடுக்கிறாங்க. அப்ப ஒரு மாதிரியா விஜயா வந்து ரோஹிணியை வந்து பாக்குறாங்க, ஏன் இவ தடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்கறான் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்றாரு. அப்ப வந்து வா போய் கூட்டிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. பணத்துக்கு எங்க போறது அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்க, அதான் உங்ககிட்ட இருக்கே ஆபீஸ்ல இருக்கே அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து ஒரு மாதிரியா அந்த கல்யாணி மாதிரி பாத்துக்கிட்டு மனோஜ் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப மனோஜுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே கொடுத்துதான் ஆகணும், இல்லாட்டி அம்மாக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து போனா போகுது 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போறாரு பணத்தை எடுக்கிறதுக்கு. ஆனா விஜயாக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. உடனே வந்து அவங்க ஃப்ரெண்டு சிந்தாமணிக்கு வந்து போன் பண்றாங்க. போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க, இப்படி கிருஷ்ண வந்து யாரோ கடத்தி வச்சிருக்காங்களாம், அவங்க வந்து 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்கறாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து சிந்தாமணி சொல்றாங்க, அதுதான் சனியை விட்டு தொலைஞ்சின்னு விட வேண்டியதானே, அவனை திருப்பி கூட்டிட்டு வர்றதுக்கு எதுக்கா 2 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப வந்து விஜயா சொல்றாங்க, எங்க நம்ம வீட்டுல இருக்கிறத தான் ஒண்ணுமே கேட்காத, இப்ப மனோஜும் அவங்க கூடயே சேர்ந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அப்ப வந்து சிந்தாமணி சொல்றாங்க, அப்படி யாரு கடத்திருப்பா, நம்ம பசங்க இல்ல வேற யார் இந்த வேலையை பார்த்திருப்பா அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து யோசிக்கிறாங்க. இருங்க மாஸ்டர் நான் போன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிந்தாமணி வந்து போனை கட் பண்றாங்க. போனை கட் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க அடியாட்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, இப்படி ஒரு சின்ன பையனை வந்து கடத்திட்டாங்க, யார் கடத்திருப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச ரவுடி குரூப்கள்ட்ட ஒரு கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து சொல்றாங்க. அப்ப சிந்தாமணியுடைய அடியாட்களும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப எல்லார்கிட்ட கேட்டும் வந்த ஒரு பதில் யாருனே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. யாரோ புது குரூப் ஒண்ணு இறங்கி இருக்க போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே வந்து சிந்தாமணி வந்து விஜயாக்கு வந்து போன் பண்றாங்க. இது வந்து வளமையா வந்து இந்த மாதிரி கடத்தல் பண்றவங்க யாருமே பண்ணல, ஏதோ ஒரு புது குரூப் ஒண்ணு இறங்கி இருக்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி விஜயா கிட்ட சொல்றாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, அவங்க வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு லொகேஷனுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க, அங்கதான் இப்ப முத்துவும் மனோஜும் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ உடனே வந்து சிந்தாமணி
சிந்தாமணி சொல்றாங்க, வெயிட் பண்ணுங்க, அந்த லொகேஷனுக்கு நம்ம ஆத்துல அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிந்தாமணி வந்து அவங்களுடைய ரவுடி குரூப் கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க போயிட்டு அவங்கள கடத்தினவனை அடிச்சு போட்டுட்டு கட்டி வச்சுட்டு ஏதாவது பண்ணி அந்த பையனை மட்டும் தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி முத்து மனோஜ் வந்து பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடியே சிந்தாமணியுடைய அடியாட்கள் போயிட்டு அந்த தினேஷை வந்து அடிச்சு போட்டுட்டு கிறிஷ வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. கிறிஷ வந்து தூக்கிட்டு வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிந்தாமணி வந்து நேரா விஜயாக்கு வந்து போன் பண்றாங்க. விஜயாக்கு போன் பண்ணி சொல்றாங்க, விஜயா பையனை தூக்கியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குனு விஜயா கேக்குறாங்க, ஏன் சிந்தாமணி இப்படி பண்ணீங்க? ஏற்கனவே என் புருஷன் வந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு போயிட்டாரு, இப்ப மறுபடியும் ஏன் இப்படி பண்ணீங்க? அப்ப நீங்க தான் கடத்தினதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல கடத்தினவங்க கிட்ட இருந்து நான் கடத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து சொல்றாங்க. ஏன் சிந்தாமணி இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து ஷாக்கிங்கா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா மனசுக்குள்ள சந்தோஷம், இனி கிறிஸ் பிரச்சனை இருக்காது, தொல்லை இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கேக்குறாங்க, அவன் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சிந்தாமணி சொல்றாங்க, அது என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து கட் பண்ணிடுறாங்க. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மனோஜும் முத்துவும் வந்து கிறிஷ மீட்கிறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு தினேஷ் வந்து அங்க நிக்கிறான். தலையெல்லாம் அடிபட்டு நடக்க கூட இயலாம விழுந்து கிடக்குறான். அப்ப இவங்க போய் கேக்குறாங்க, எங்க கிறிஷங்க அப்படின்ற மாதிரி முத்து போய் கேக்குறாரு. கிறிஷா நீங்க கூட்டிட்டு போகலையா அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து கேக்குறான். என்னடா சொல்ற, என்ன பண்ண கிறிஷ் அப்படின்ற மாதிரி முத்து வந்து தினேஷை பிடிச்சு அடி அடிக்கிறாரு. அப்ப வந்து தினேஷ் வந்து சொல்றாரு, இல்ல என்ன விடுங்க, நான் எதுவும் பண்ணல, நான் வந்து கிறிஷ பணத்துக்காகத்தான் கிறிஷ கடத்துறேன், ஆனா என்கிட்ட இருந்து இப்ப யாரோ கிறிஷ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப வந்து முத்து கேக்குறாரு, என்னடா வளரிட்டு இருக்க, சம்மந்தம் இல்லாம வளரிட்டு இருக்க, உனக்கு என்ன பணம் கூட வேணுமா, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன நடிப்பு இது அப்படின்ற மாதிரி முத்து வந்து கேக்குறாரு. அப்ப தினேஷ் வந்து சொல்றாரு, இல்ல இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து கிறிஷ வந்து கடத்திட்டு வந்து இப்படி பணம் கேட்டு மிரட்டினேன், ஆனா நீங்க வர்றதுக்கு முன்னாடியே இன்னொரு குரூப் வந்து என்ன அடி அடிச்சு போட்டு அது சின்ன பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப முத்து வந்து யோசிக்கிறாரு, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப உடனே வந்து நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, என்னடா என்னாச்சு, கிறிஷ் கிடைச்சிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லப்பா அப்படின்ற மாதிரி முத்து வந்து டென்ஷனா இருக்காரு. அப்ப உடனே மீனா வந்து கேக்குறாங்க, என்னங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே ரோஹிணி ஓடி வந்து மனோஜ் கிட்ட வந்து கேக்குறாங்க, என்ன மனோஜ் கிறிஷ் எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, அவன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு, இப்ப அங்கேயும் இல்லையா, வேற யாரோ அவனை கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்க, எத்தனை பேர் அவனை கடத்துவாங்க அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து கேக்குறாங்க. அப்ப வந்து விஜயா வந்து சொல்றாங்க, அதுதான் கடத்திட்டாங்கல்ல, விடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து ரோஹிணி சொல்றாங்க, இல்ல போலீஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா வந்து கேக்குறாங்க, இவ்வளவு நேரம் போலீஸுக்கு போவோம் அப்படின்னு நீ வேணாம் அப்படின்னு சொன்ன, இப்ப வேணாம், போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அண்ணாமலையும் சொல்றாரு, போலீஸுக்கு போறதுதான் சரி, ஏன்னா இதுக்கு முன்னாடி கடத்தினவன் யார் அப்படின்னு தெரியும், இப்ப யாரு கடத்தினாங்கன்னே தெரியாது, யாராவது போன் பண்ணாங்களாப்பா அப்படின்ற மாதிரி மனோஜ் பார்த்து கேட்கிறாரு. மனோஜ் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப உடனே முத்துவும் மனோஜும் வந்து போலீஸுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா வந்து விடுற மாதிரியே தெரியல. அவன் எங்கேயாவது கடப்பான், நீங்க சும்மா தேவையில்லாம போலீஸுக்கு போகாதீங்க, அது மட்டும் இல்லாம 2 லட்சம் தப்பிச்சது இல்ல, அது அப்படியே கொண்டு போய் ஆபீஸ்ல வை மனோஜ், குட்டிச்சா தான் தொலைஞ்சது அப்படின்னு சொல்லி விட வேண்டியது தானே, இப்ப எதுக்கு தேவையில்லாம போலீஸுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அப்ப முத்துக்கு ஒரு சந்தேகம் வருது, அம்மா இதுக்கு முன்னாடி போலீஸுக்கு போங்கன்னு தான் நீங்க தான் சொன்னீங்க, இப்ப வந்து பார்த்தோம்னா போலீஸுக்கு போவேன் அப்படின்னு சொல்றீங்க, ஒரு அவங்க போனை கொடுங்க அப்படின்ற மாதிரி விஜயோட போனை வந்து முத்து வந்து கேட்கிறாரு. விஜயா வந்து போனை கொடுக்குற மாதிரி தெரியல, எல்லாரும் சேர்ந்து போனை வந்து புடுங்குறாங்க. அண்ணாமலை வந்து போனை புடுங்கி கொடுக்குறாரு. அங்க வந்து பார்த்தா கடைசியா வந்து 2 வாட்டி சிந்தாமணியோட இவங்க பேசியிருக்காங்க. அப்ப முத்து சொல்றாரு, அப்பா புரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அம்மாக்கு கிறிஷ கடத்தினவன் எங்க இருக்கான் அப்படின்றது தெரியுமா அப்படின்ற மாதிரி அண்ணாமலைட்ட வந்து கேட்கிறாரு முத்து. ஆமாப்பா, நீ பேசும்போது அம்மா இங்கே தானே இருந்துச்சு, அம்மாக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. அப்ப புரிஞ்சு போச்சுப்பா, இவங்க ஃப்ரெண்டு சிந்தாமணிட்ட சொல்லி மறுபடியும் கிறிஷா கடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன முத்து சொல்ற அப்படின்னு கேட்டோம். நீங்க பாருங்க, சிந்தாமணி கூட 2 வாட்டி போன் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து போன் ஹிஸ்டரிய வந்து காட்டாரு. இதை பார்த்தோன்னா பயங்கர கடுப்பான அண்ணாமலை, விஜயா என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. விஜயாக்கு நடிக்க தெரியல, அப்படியே மழுப்புறாங்க. அதுலயே புரிஞ்சிருச்சு இவங்க தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து செம்ம கடுப்புல வந்து விஜயா போட திட்டிட்டு இருக்காரு. அண்ணாமலையும் 2 போல பொழந்துட்டாரு விஜயாவை. அந்த டைம் பார்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முத்தோட ஃப்ரெண்ட் வந்து சிந்தாமணி வீட்டை வந்து நோட்டம் விட போனவர் போன் பண்ணி சொல்றாரு, இங்கதான் கிறிஷ் இருக்கான், இப்பதான் கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ உடனே அண்ணாமலை, முத்து, மனோஜ் 3 பேருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போயிட்டு இப்படி சிந்தாமணி சின்ன பையனை கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ உடனே போலீஸை கூட்டிட்டு அங்க சிந்தாமணி வீட்டுக்கு வந்து போறாங்க. அங்க போய் சிந்தாமணி வீட்டுல கிறிஷ் இருக்கிறத பார்த்தோன்னே சிந்தாமணியை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப சிந்தாமணி வந்து சொல்றாங்க, இதுக்கு எனக்கு சம்மதம் கிடையாது, இத பண்ண சொன்னதே இவங்க வீட்டுல இருக்க இவங்க வீட்டுக்கார அம்மா தான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை பார்த்து சொல்றாங்க. விஜயா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு, அது எனக்கும் தெரியும், அவளையும் தூக்கி உள்ளதான் போட போறேன், உன்னதான் பிடிக்கணும், ஏன்னா உங்ககிட்ட இருந்து கிறிஷ காப்பாத்தணும்னு தான் இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப முத்து வந்து ஷாக்கிங்கா வந்து பாக்குறாரு, என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, அம்மாக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், அம்மா வீட்டுல தானே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ சும்மா உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாத, வாங்க நேரா எங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி போலீஸ வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க விஜயாவையும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி
இப்படிதான் நாளைக்கு எபிசோட் இல்ல அப்படின்னா அப்கமிங் எபிசோட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி நடந்தா நல்லா இருக்கும். பொறுத்து பார்க்கலாம் இப்படி நடக்க போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி மேலும் ப்ரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.